வருகிற மே மாதம் 31ஆம் தேதி ப்ளூ மூன் சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடைபெறது தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனுடைய அறிவியல் பின்புலம் என்னன்றதை பார்க்கலாம். அதாவது இந்த ப்ளூ கலருக்கும் அந்த மூணுக்கும் முதல்ல சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் ஏன் அதை அப்படி சொல்கிறோன்னா, நம்ம சாதாரணமாக நம்ம பேசுவோம் இல்லையா, ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஏதாவது ஒரு விருந்தாளி வந்து எப்பயாவது ஒரு முறை நம்ம வீட்டுக்கு வந்தால் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் சொல்லுவோம். அது மாதிரி தான் கேலண்டர் இயர்ஸில் எப்பயுமே நம்ம கேலண்டர் வந்து பேஸ்ட் அப்பான் த லூனர் இதில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரே மாதத்தில் 2 ஃபுல் மூன் வந்தா, இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதம் மே 1ஆம் தேதியும் ஃபுல் மூன், 31ஆம் தேதியும் ஃபுல் மூன், அப்படி வந்ததை வந்து நம்ம ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் சொல்லுவோம். மற்றபடி இதுக்கும் அந்த கலருக்கும் சம்மந்தம் இல்லை. மூன் வந்து ஒயிட் எப்பயும் போல தான் இருக்கும். இது வந்து கடைசியாக எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் மாதம். இப்போ 2026 மே மாதம் வருது. அடுத்து 2028 டிசம்பர் மாதம் வரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 to 3 இயர்ஸ் கேப்பில் வந்து இது ரிப்ளியேஷனாக வரும். கலருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நார்மல் கலர் தான், ஒயிட்டாக தான் எப்பயும் போல தான் இருக்கும். இன்னும் ஒரே கேலண்டர் மந்த்தில் 2 முறை வர்றதுனால நம்ம இதை ப்ளூ மூன் சொல்லிட்டு கோரும். எப்பயுமே நம்ம இப்போ வந்து ஃப்ளவர் ஷோவும் போயிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய டெலஸ்கோப் அங்கேயும் இருக்குது மக்களுக்காக. ஸோ இங்கேயுமே அரேஞ்ச்மெண்ட் நாங்கள் வச்சுருக்கோம் தான் ப்ளூ மூன். ஆனால் இது வந்து எப்பயும் பார்க்குற மூன் தான், அன்னைக்கு எந்த ஸ்பெஷலும் இல்லை. பட் மக்கள் விருப்பப்பட்டால் நாங்கள் பார்வைக்காக வச்சுருக்கோம்.